மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகத்தில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகின்றார்கள். சட்டப்பேரவை தொகுதி மற்றும் மாவட்ட வாரியாக வாக்குப்பதிவு விழுக்காடுகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த தேர்தலிலே கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் முதல் 2 மணி நேரத்திற்குள் பதிவான வாக்குகளையும் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய முதல் 2 மணி நேர வாக்குகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதே நமக்கு நிறைய புதிய தகவல்கள் தெரிய வருகின்றன. அந்த அடிப்படையிலே இந்த முறை வாக்காளர்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு உற்சாகத்தோடு வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் ஊரக பகுதிகளில் எப்படி வாக்காளர்களுக்கு ஆர்வத்தோடு வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குமோ அதே போன்ற ஒரு மனநிலை நகர பகுதிகளுக்குள்ளும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக சென்னையிலே கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளை பார்க்கும் பொழுது வாக்காளர்கள் சென்னையிலும் கூட ஆர்வத்தோடு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இளம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களும் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. மாவட்ட வாரியாக சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பட்டியல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நட்சத்திர தொகுதிகளில் எல்லாம் நீண்ட ஆர்வத்தோடு காலை முதலே வாக்காளர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில தொகுதிகளில் எல்லாம் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை கிட்டத்தட்ட 4 முனை போட்டியே நிலவுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியெல்லாம் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த தொகுதியினுடைய முடிவெல்லாம் ஒரு முன்மாதிரி முடிவாக இருக்கும் என்று பல வேட்பாளர்கள், முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அரசியல் பார்வையாளர்கள் சொல்லுகின்றார்கள். 4 முனை போட்டி நிலவக்கூடிய தொகுதிகளே இருக்கின்றன. வழக்கமாக திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் 1-2 இடங்களிலே குறிப்பாக இந்த 3வது அணியாக தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் அல்லது சமூக ஆர்வலர்களாக இருந்து நன்கு அறியப்பட்ட நபர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஒரு குறைந்தபட்ச 3வதாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரின் வாக்கு என்னவாக இருக்கும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் இந்த முறை உண்மையிலேயே மும்முனை போட்டி பல தொகுதிகளில் இருக்கின்றது. 4 முனை போட்டியே சில இடங்களில் இருக்கின்றது என்று சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் 4 முனை போட்டியே வலுவாக இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்குகள், காரைக்குடி உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியில் தரப்போகின்ற முடிவுகள் அடுத்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்க போகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். இந்த தேர்தலில் கிடைக்கக்கூடிய முடிவுகள் தான் பல்வேறு கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற தேர்தலாக அமைய போகின்றன என்பதையெல்லாம் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். எனவேதான் வாக்குப்பதிவு விழுக்காட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். திருச்சி மாவட்டத்தில் எல்லாம் 18 விழுக்காடு அளவிற்கு வாக்கு பதிவாகி இருக்கின்றது. அரியலூர் மாவட்டத்திலும் 17 நெருங்குகின்றது. மதுரை மாவட்டம் நிறைய கிராமங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். அதே போன்று மாநகர பகுதியிலே நிறைய தொகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்டம். அங்கேயெல்லாம் 18 விழுக்காடு அளவிற்கு வாக்குகளை வாக்காளர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியை பார்க்கின்றோம். விஜய் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே கூட ஒரு 17 விழுக்காடு அளவிற்கு சென்னையினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலும் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி தெரிய வரும் பொழுது பல்வேறு கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலம், பல்வேறு தலைவர்களுடைய, குறிப்பாக இளம் தலைவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற ஒரு தேர்தல் முடிவாக இது அமைய போகின்றது. எனவேதான் இந்த தேர்தலினுடைய பிரச்சாரமே பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. பல தலைவர்கள் புது வகையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை சமூக வலைதள பிரச்சாரங்களுடைய தாக்கமும் பெரிய அளவில் இருந்தது. சமூக வலைதளங்களில் நிறைய பிரச்சாரம் நடைபெற்றிருந்தது. தேர்தல் ஆணையமும் 1000 கோடிக்கு மேலே மதிப்புடைய பணம் மற்றும் பரிசு பொருட்களை கையகப்படுத்தி இருந்தது. பல்வேறு சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதாக வைக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கருதிய பணத்தை எல்லாம் கைப்பற்றி இருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தல் முடிவு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே எதிரொலிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். ஒரு பக்கம் மேற்கு வங்க மாநிலம், அந்த மாநிலத்திலும் வாக்குப்பதிவை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்று முதல் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய பகுதியில் மேற்கு வங்கத்திலே கிட்டத்தட்ட ஒரு 18 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. எனவே இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட பிறகு தேர்தல் ஆணையம் சொல்லி இருந்த அந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்ட நிலையில் தான் வாக்குப்பதிவினுடைய விழுக்காடு அதிகரிப்பதற்கு அதுவும் ஒரு வகையில் காரணமாகி இருக்கின்றது. தமிழகத்திலே ஒரு 4 முனை போட்டி உருவாகி இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியும் கூட கடந்த முறை 8 விழுக்காடு அளவிற்கு தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். இந்த முறை அதை தக்க வைப்பதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு பல சவால்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த கட்சியில் தனித்த ஒரு நபராக சீமான் தமிழ்நாடு முழுவதும் சென்று தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய சின்னத்திற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் கடலூர் மற்றும் சென்னையினுடைய திருவொற்றியூர் சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் களம் கண்டிருந்த சீமான் இந்த முறை தென் தமிழகத்தில் போட்டியிடுகின்றார், காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே. எனவே காரைக்குடி தொகுதியில் வெற்றிக்கு அவர் முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில் தான் அங்கே ஒரு 4 முனை போட்டியை பார்க்க முடிந்தது.
அதே போன்று சென்னையில் பல இடங்களில் வலிமையான ஒரு மும்முனை போட்டியை பார்க்க முடிகின்றது. தியாகராய நகர் தொகுதி, வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதி, அதே போன்று பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் போட்டி கடுமையாக இருக்கின்றது. ஆர்கே நகர் தொகுதியிலும் கூட கடுமையான ஒரு போட்டி இருக்கின்றது. எனவே அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு நெருக்கடி தரக்கூடிய விதமாக இந்த தேர்தலில் இளம் வாக்காளர்களுடைய வாக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் கூட அது தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏனென்றால் ஒரு சில இடங்களிலே ஆளுங்கட்சிக்கு அது சாதகமாகலாம், ஒரு சில இடங்களிலே எதிர்க்கட்சிக்கு சாதகமாகலாம் என்று வெவ்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் எந்த தரப்பின் வாக்குகளாக இருக்கும், அது யாரை பாதிக்கும் என்பதையெல்லாம் அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு இந்த முறை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் ஒரு சிக்கலான சூழலை எதிர்நோக்கி இருக்கின்றது. யாருக்கு எவ்வளவு வாக்குகள் போக போகின்றன, அந்த வாக்குகள் மூலமாக அவர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் எந்த அளவு கிடைக்கப் போகின்றது என்பது உட்பட பல கேள்விகள் இருக்கின்றன. அதே நேரம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய், அதே போன்று தருமபுரி தொகுதியில் களம் காணக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படியாவது சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகின்றார்கள். எனவே எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. சென்னையிலே அதிமுகவிற்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில், மயிலாப்பூர் தொகுதியிலே தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்றார். இதுபோன்று பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்கள், மத்திய அமைச்சர் எல் முருகன் எல்லாம் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கின்றார். ஆனாலும் அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்து இப்பொழுது அவினாசி தொகுதியிலே களம் இறங்கி இருக்கின்றார். மற்றொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர், ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய முதன்மை முகமாக இருந்தவர், இப்பொழுது திமுகவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய வாக்கை தேனி மாவட்டத்தில் பதிவு செய்து புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். பல எதிர்பாராத திருப்பங்களை சுமந்திருக்கின்றது இந்த சட்டப்பேரவை தேர்தல். இப்படியெல்லாம் நடக்குமா என்று எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல தலைவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தலைகீழாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் மாறி இருந்தன. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களுடைய நிலைப்பாடு. அவர்களுடைய ஆதரவாளர்களை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு முற்றிலும் மாறான ஒரு நிலைப்பாடாக இருந்தது. அதுபோன்று பல சுவாரஸ்யங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக அரங்கேறி இருந்தன. இது ஒரு பக்கம் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் இந்த முறை ஏற்படுத்திய அளவு தாக்கத்தை இதற்கு முன்பாக ஏற்படுத்தியதே கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். தமிழ்நாட்டில் எல்லாம் ஒரு சில கட்சிகள் 96 இடங்கள் 100 இடங்களுக்குள்ளாக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு இருக்கின்றோம் என்று ஆட்சி அமைத்த பொழுது கூட கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று குரல் கொடுக்காத அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் எல்லாம் இப்பொழுது தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணியில் பங்கு வேண்டும், கூட்டணி ஆட்சி வேண்டும் என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். தலைவர்களிடையே நடைபெற்ற அந்த தேர்தல் பரப்புரையில் நிறைய அந்த ஒரு இணக்கமான போக்கு இல்லை என்பதாகவெல்லாம் இந்த தேர்தல் களம், தமிழக தேர்தல் களம் கடந்த இந்த தலைமுறையினர் காணாத ஒரு வித்தியாசமான தேர்தல் களமாக இருந்தது. கிட்டத்தட்ட 96 தேர்தலோ அல்லது அதற்கு முன்பாக இருந்த அந்த 70-80 கால தேர்தல்களோ அதுபோன்று இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இளம் வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள், 30-40 வயதுக்கு உள்ளாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கெல்லாம் முற்றிலும் புதிதான ஒரு தேர்தல் களமாகத்தான் இந்த முறை தமிழக தேர்தல் களம் இருந்திருக்கின்றது என்பதை பார்க்க முடிந்தது. எனவே இந்த தேர்தலினுடைய முடிவுகள் தான் அடுத்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3-4 சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை தீர்மானிக்க போகின்றது. அதே நேரம் அதிமுகவை பொறுத்தவரை 2016க்கு பிறகு பெரிய அளவில் அவர்கள் முன்னிலை பெற முடியாத வகையிலே ஒரு சரிவை காண நேர்ந்தது. ஆனாலும் கூட அடிப்படை வாக்கு வங்கி என்பது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எப்பொழுதும் நிலையாக திடமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாக இருக்கின்றது. மேற்கு மாவட்டத்திலே கணிசமான செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் அதிமுக தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. தென் தமிழகத்திலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மூலமாக தங்களுடைய வாக்கு சரிவை சரிகட்டுவதற்கான முயற்சியை அதிமுக மேற்கொண்டிருந்தது. எனவே அதிமுகவும் முழு நம்பிக்கையோடு இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றது. எனவே திமுக அதிமுக போட்டி இந்த முறையும் வலிமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.